வணக்கம் மக்களே, ஓம் நமச்சிவாய. அன்னைக்கு ஒரு நாள் திருப்போரூர் பக்கத்துல ஒரு சாதாரண மனிதர் அவரோட வீடு கட்டுவதற்காக அதிகாலையில 7 மணிக்கு அஸ்திவாரத்தை தோன்றாங்க. அப்ப திடீர்னு ஒரு வித்தியாசமான சத்தம் பூமியில இருந்து வருது. என்னன்னு அவங்க தோண்டி பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம். என்னன்னா அது ஒரு சிவனோட பானம். அது சாதாரண பானம் இல்ல. தொல்லியல் துறை வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது 2000 வருடங்களுக்கும் மேலான ஒரு பழமையான சிவனோட பானம். இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. இது மாதிரியான தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் இந்தியாவில் உள்ள பல பகுதிகளில் இந்த மாதிரியான பல வித்தியாசமான பழமையான சிவனோட சிலைகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோல அந்த மாதிரியான கிடைத்த வித்தியாசமான சிவனோட சிலைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு வரலாறு தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிவபெருமானா உங்களுக்கு பிடிக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, தெரியாதவங்க சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களால கொஞ்சம் முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆந்திர பிரதேசம். ஆந்திரான்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகத்துல வர்றது திருப்பதியும் காளகஸ்தியும் தான். ஆனா இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே, அதாவது 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குடிமல்லம் கிராமத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பரசுராமர் கோவில். எல்லாருக்கும் பரசுராமர் கோவில்னு அறியப்பட்ட அந்த கோவில் 1905ஆம் ஆண்டு தொல்லியல் துறை ஆராய்ச்சிக்கு அப்புறமாட்டு அந்த கோவில்ல கண்டுபிடிக்கப்பட்டது. 2200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு அசாதாரணமான ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட ஆண்குறி வடிவம் உள்ள ஒரு சிவலிங்கம்னு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இது வழக்கமான சிவலிங்கத்துல இருந்து சற்று மாறுபட்டு தான் இருக்குது. அதாவது 5 அடி உயரம் உள்ள இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா எச்சனின் தோல் மீது நின்றவாறு, அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டையும் கோடாரியையும் ஏந்தி இருக்குமாறு ஒரு முழு சிவனோட உருவத்தை தத்ரூபமாட்டு மனிதனோட உருவம் மாதிரியே சிற்பமா இதுல செதுக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் அமைவதற்கான ஒரு பழங்கால கதையும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, முனிவர்களின் அறிவுறுத்தலின்படி பாத்தீங்கன்னா பரசுராமர் ஒரு காட்டுல இந்த கோவிலை தேடி போறாரு. இந்த சிவலிங்கத்தை கண்டுபிடிச்ச உடனே சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு கிணத்தை தோண்டி அதன் முன்னாடி இருந்து தவம் செய்யறாரு. இந்த கிணத்துல பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பூ மலருவது மாதிரியும் அந்த பூவை எடுத்து இந்த சிவனுக்கு வழிபட்டு வந்தது மாதிரியும் புராண கதைகள் கூறுகிறது. அது மட்டும் இல்லாம அந்த கிணறு தான் இந்த சிவனுக்கு அடியில இருப்பதாகவும் 60 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்க்கும் இந்த அதிசய நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த கிணறுல உள்ள தண்ணி நிலையில வந்து இந்த சிவனை மூழ்கடிக்கும்னு சொல்றாங்க. 2005 நடந்த இந்த நிகழ்வு மீண்டும் 2055 நடக்கும். திருப்பதிக்கு போறவங்க கண்டிப்பா இந்த பழமையான சிவன் கோயிலுக்கும் ஒரு முறை போயிட்டு வாருங்க. ஜம்மு காஷ்மீர், அதாவது பல பேரோட சுற்றுலா கனவு தலமாக இருக்கக்கூடிய இந்த ஜம்மு காஷ்மீர்ல அனந்த்நாக் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீரூத்து ஒண்ணு இருக்குது. அந்த நீரூத்துல பல நாளாட்டு தண்ணியே வரலன்னு அந்த பராமரிப்பு பண்றாங்க. அப்ப தோண்டப்பட்ட அதுல இருந்து சில சிவனோட சிலைகள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து ஒரு கோவில் இருந்து சிதிலமடைஞ்சா எப்படி இருக்குமோ அதனோட பாகங்கள் அனைத்துமே கிடைக்குது. இத ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த இடத்த அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. அப்பந்தான் அவங்கள கண்டுபிடிச்சது என்னன்னா, கிபி 623 முதல் 855 வரை காஷ்மீரை ஆண்ட கார்கூட்டா வம்சமான பண்டிதர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. அதாவது அந்த கோவில்ல உள்ள கல்வெட்டுக்கள் மாதிரியே உள்ள சிலைகள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படி போட்டோ இருக்குதோ அந்த மாதிரி கோவில்கள்ல அவங்களோட கதைகளையும் அவங்க தான் அங்க கோயிலுக்கு வழங்கிய அன்பளிப்புகளையும் சிற்பம் மாதிரி செதுக்கி அந்த கோவில வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய கல்வெட்டுகள் அங்க கிடைச்சதன் மூலமாக இந்த கோவிலுக்கும் பண்டிதர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பழமையான இந்து கோவில்கள் எல்லாமே எப்படி அழிஞ்சு போனது, அது மட்டும் இல்லாம பூமியை தோண்டும் போது எப்படி சிவலிங்கங்களும் ஹிந்து சாமி சிலைகளும் கிடைக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சில ஆண்டுகள் பின்னாடி போயேதான் ஆகணும். அதாவது முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்நிய படையெடுப்புகள், அதாவது இந்தியா போன்ற செல்வ செழிப்பும் வளங்களும் நிறைந்த நாடு சில பேரோட கண்ணை உறுத்துது. அதாவது முஸ்லிம்களும்
கிறிஸ்துக்களும் இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு வராங்க. அவங்க வெறும் பொருட்களை மட்டும் அவங்க வசப்படுத்துவதற்காக இல்ல. அவங்களோட மதத்தை பரப்புவதற்கு தடையா இருக்கிறது இந்த மாதிரியான இந்து கோவில்களும் அவங்களோட நம்பிக்கையும் தான். அதை உடைப்பதற்காக அவங்க மிரட்டுறாங்க மக்களை. கோவில்களை அழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்களோட உள்ள முக்கியமான சிலைகளை எல்லாமே அந்த கோவில்களை வழிபட்டு வந்த சில நபர்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பதற்காக பக்கத்துல இருக்கக்கூடிய குளங்களையும் ஏரிகளையும் பாதுகாப்பாக மறைச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரியான சிலைகள் தான் பிற்காலத்துல நம்ம குளத்தை தூர்வாரும் போதும், வீடு கட்டும் போதும், சில சாலைகள் அமைக்கும் போதும், தோண்டும் போது நமக்கு கிடைக்குது. இன்றும் பல கிராமங்கள்ல நிலத்தை தோண்டும் போது சிவலிங்கமும் அம்மன் சிலையும் விஷ்ணு சிலைகளும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு புதிய வரலாற்றின் ஒரு கதவு தான். ஆக பூமிக்குள்ள கிடக்கிற ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒரு அதிசய கல் இல்ல. அது ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்களின் நம்பிக்கை, அவர்களோட கலாச்சாரம் மற்றும் வரலாறு என்பதற்கான ஒரு சான்றுதான் அது. இது பல படையெடுப்புகள் அல்லது இயற்கை பேரிடர்களால் நிகழ்ந்த ஒரு மாற்றம் தான் இது. இன்றும் நம் மண்ணுக்குள்ள இருந்து மீண்டும் கண்டுபிடிக்கக்கூடிய பல வரலாற்று சின்னங்கள் மற்றும் இந்த மாதிரியான சிவலிங்கங்களும் இந்து சிலைகளும் பார்க்கும்போது அதை ஒரு அதிசயமா மட்டும் பார்க்காம 1000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு வரலாற்று நம்மிடம் பேச போகிறது என்றுதான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வீடியோல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த திருப்போரூர் பக்கத்துல கிடைச்ச சிவபானம் பார்த்தீங்கன்னா தனி மனிதரோட முயற்சியால ஒரு பெரிய சிவன் கோவிலா கட்டப்பட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல அந்த கோவிலை பத்தின வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதனோட லிங்க் மேல ஸ்கிரீன்ல தெரியும். அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்கை கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பூமியில கிடைக்கிற சிவலிங்கமும் சிவபானமும் 2 வகையா பிரிக்கலாம். முன்னாடி உள்ள பழங்கால மக்கள் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு இல்லாம வெறும் நடுக்கல் முறையை தான் வழிபட்டுட்டு வந்தாங்க. அந்த முறையில வந்த சிவபானம் தான் மிகவும் பழமையான ஒன்று. அதுக்கப்புறம் தான் சிவபானத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஆவடைய வடிவமைச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க. நீங்க அடுத்த தடவை உங்க பூமியில இருந்து சிவபானம் கிடைச்சுன்னா அது மிகவும் பழமையான ஒரு சிவலிங்கம்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த சிவலிங்கம் உங்களுக்கு கிடைக்குன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேற யாருமே இல்லைங்க. அந்நிய படையெடுப்புகளால் அழிக்கப்பட்ட சிவன் கோவில்களை காட்டிலும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சிவன் கோவில்கள் அழிவு விளிம்புல தான் இருந்துட்டு இருக்கு. பல கோவில்கள்ல மூலவருக்கு பூஜையே நடத்தப்படாம பாழடைந்து நிலையில தான் இருக்குது. இது ஊருக்கு 4 புது கோவில்களை கட்டுவதற்கு பதிலாக இந்த மாதிரியான பழமையான பாழடைஞ்சு இருக்கக்கூடிய கோவில்களை சீரமைச்சு மறுபடியும் அங்க பூஜைகள் நடத்துவதற்கு மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஓம் நமச்சிவாய. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் மாதவன். டாடா.